எல்லாருக்கும் வணக்கங்க. பொதுவாக இந்த முந்திரி சீசன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே, அதாவது சம்மர் சீசனில் தாங்க வரும். ஆனால் இப்போ மழை சீசன்லாம் வந்திருக்கு. அதாவது நிறைய கொட்டைகள்லாம் வராது, அங்கங்கே ஒரு மரத்தில் 1-2 வரும், அப்படி தான். ஆனால் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ 2 கிலோவுக்கு மேலே வந்திருக்குங்க. இது உண்மையில ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தாங்க. இந்த சீசனில் முந்திரி கொட்டை காய்ச்சா அது பேர் வந்து கார் கொட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த கார் கொட்டை அப்படின்னா என்னன்னா, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வர்றதால அந்த கொட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பு புள்ளிகள் அடித்து போயிருக்குங்க. அதனால் இது வந்து நல்ல ரேட்டு போகாது. அப்போ இது எதுக்கு தான் பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திப்போம். அதாவது பச்சை முந்திரி கொட்டையாகவே உடச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்திப்போம். அந்த காஞ்ச கொட்டைகள்லாம் கீழே கொட்டி கிடக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். கொட்டைகள் புள்ளி புள்ளியாக இருக்கிறதால பருப்பு வந்து கெட்டு போயிருமோ அப்படிலாம் கிடையாதுங்க. பருப்பு எப்போதும் போல் சுத்தமாக இருக்கும். வெளியில் அந்த ஓடு மட்டும் கொஞ்சம் கருப்பு புள்ளி அடிச்சிருக்கோம், அவ்வளோதாங்க. இந்த முந்திரி பழம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் மாதிரி வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதால கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். நம்ம முந்திரி மரத்தில் பார்த்தீங்கன்னா முசுடு இருக்குங்க. முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்